ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் விவசாயம். இதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தர போகிறேன். நம்ம வயலில் பூசணிக்காய் போட்டிருந்தோம், அதை பறித்து அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். ஒரு விவசாயி ஒரு காயை பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போச்சில் அதில் விலை எங்கே டிடெக்ஷன் ஆகும், எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சிலர் நினைப்பீங்க, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, ஒரு பொருள் இத்தனை ஒரு கிலோ இவ்வளோ ரூபா, ஒரு காய் கிலோ 10 ரூபானா 10 ரூபா அப்படி விவசாயிக்கு வரும்னா வராது. விவசாயத்தில் நிறைய செலவு இருக்குது, சரிங்களா? இன்டைரக்டாக வெஹிக்கிளுக்கு கொடுக்கணும், அப்புறம் மார்க்கெட்டு கமிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது இப்போ இந்த விவசாயம் சம்மந்தமான நிறைய ஸ்கேமு, மிஸ்லீட் இதெல்லாம் வருது, சரிங்களா? இதெல்லாம் பற்றியான உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குறதுனால கிடைக்கும். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னா கிழக்கு பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் பறிக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டு, சரிங்களா? இது தலைப்பறி ஒரு 7 மூட்டை பறிச்சிருக்கோம், சரியா? அதாவது வயலில் இப்படியே பறித்து போடுவோம், செமந்து கொண்டு வெளியில் சேர்க்கணும், சேர்த்து வெளியில் வச்சு தான் மூடை போடணும். செமக்கிறது எதுக்குமே லேபர் விடல, 100% நான் தான் செமந்தேன். 7 மூட்டையும் செமந்தோம். முந்தின நாள் ஈவினிங் பறித்து போட்டுருவோம் வயல்லையே. மறுநாள் காலையில் அப்படியே சமந்துக்கிட்டே வரணும் டப்ஸில் வச்சு. இந்த மாதிரி வெளியில் அப்படியே சேர்த்து அப்படி சேர்த்துரும், ஓகேங்களா? அப்புறம் பூசணிக்காய் போடுறதுக்குன்னு சாக்கு வருது, வாழை சாக்கு வருது. ரொம்ப ஹெவியான லோடு இருந்துச்சுன்னா டேரெக்டாக வெஹிக்கிளை காலையில் விட சொல்லிடுவோம். வெஹிக்கிளுக்குள்ளே அள்ளி போட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் அவங்களே லோடு பண்ணிடுவாங்க. அதுக்கு சார்ஜ் தனியாக கொடுக்கணும், சரியா? இப்போ நம்ம மூடை போட்டாச்சு, சரிங்க? 7 மூடை இப்படியே போட்டு நல்லா டைட்டாக இப்படி ஸ்டிச் போடணும். ஸ்டிச்சிங் ரொம்ப மெயின். ஸ்டிச்சிங் லூஸ் ஆகிட்டுனா அங்கே இங்கேருந்து மார்க்கெட்டு போகிறதுக்குள்ளேயே லூஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம காய் கரெக்டான விலை போகாது. எல்லா அவங்க வண்டிக்காரங்க நிறைய காய் ஏற்றுவாங்க, நம்மக்குள்ளதை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி அனுப்புவோம். இப்போ மார்க்கெட்டுக்கு சேர்ந்தாச்சு. இப்போ மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, சொரக்காய்க்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுடைய பூசணிக்காய் 7 மூடை. இது திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு ஏலத்துக்கு வந்துட்டு ரேட் வச்சு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூசணிக்காய் விற்று முடிச்சாச்சு, சரிங்களா? நமக்கு விலை வச்சு பில்லு கைக்கு இது திருநெல்வேலி நயினார்குளம் கரையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு. திருநெல்வேலிக்கும் அனுப்புவோம், நாங்கள் காவலருக்கு அனுப்புவோம். பூசணிக்காய் திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்கேன். திருநெல்வேலிக்கு கொஞ்சம் நல்லா விலை வரும். அடுத்தால வாழைக்காய் காவலருக்கு நிறைய அனுப்பியிருக்கோம். அந்த பில்லோட அந்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணதே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ இதோட ரேட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நம்ம பேர் இருக்கும், ஊர் இருக்கும், இங்கே செல் நம்பர் இருக்கும், இங்கே டேட் இருக்கும். இப்போ நம்ம பூசணி, சரியா? இது 7 பை, 1 2 3 4 5 6 7 பை 7ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது நமக்கு மொத்தம் 478 கிலோ வெயிட் வந்திருக்கு. ரேட்டு அன்னைக்கு நடைமுறை ரேட் 10 ரூபான்னு வச்சிருக்காங்க, சரியா? 10 ரூபான்னு வச்சு 478 கிலோக்கு 4780 ரூபாய். ஆனால் நமக்கு 4780 ரூபா நம்ம மொத்தமாக அப்படி வாங்கிட்டு வர முடியாது. 10% கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். 478 ரூபா கமிஷன் எடுத்துருவாங்க. அங்கே நம்ம மூடையை இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கான சார்ஜ் 70 ரூபாய் எடை கூலி. அப்புறம் வண்டி வாடகை 490 ரூபாய். ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் அப்படி வாடகை போடுவாங்க. டோட்டல் டிடக்ஷன் 1038 ரூபாய். மொத்தம் நமக்கு இதுலேருந்து மைனஸ் பண்ணி 3742 ரூபா தான் விவசாயிக்கு நமக்கு வரும், சரியா? இந்த இன்ஃபர்மேஷன் இப்போதான் உங்களுக்கு தெரியுது, நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தான் விவசாயத்தில் ஒரு சில ரிஸ்க்லாம் இருக்கு, சரிங்களா? எல்லாமே போடுறதெல்லாம் இப்படி பணமாக மாறிடாது. பூசணிக்காய் விவசாயத்தை பொறுத்தளவு விலை ஒரு 10 ரூபாய் விலைனாலே உங்களுக்கு போட்ட பணம் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் 4 ரூபாய் 3 ரூபாய் அப்படிலாம் போயிட்டுனா போட்ட பணம் கண்டிப்பாக வராது. சில சமயம் காய் ஓவரா வந்துடும். பூசணிக்காய் ஓவரா வந்துட்டுனா வேண்டான்னு சொல்லிடுவாங்க, நாங்கள் சொல்கிறப்ப கொண்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. அதனால பூசணிக்காயில் ஒரு பக்கம் நஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் கொண்டு போய்கிடலாம். சில டைம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும். அதை மாதிரி இந்த பூசணிக்காயில் இன்னொன்று என்னன்னா, சில சமயம் அந்த இலையில மஞ்சள் நோய்னு ஒன்று வரும். அந்த நோய் வந்துட்டுனா ஒரு காய் கூட காய்க்காது, அப்படி செடியாகவே நின்றுட்டு போயிடும். இது 3 மாதம் டைம் பீரியடு. ஆனால் ஒரே நாளில் நினச்சா நம்ம வயலை அழிச்சிடலாம். இப்போ ஒரே நாளில் டோட்டல் பறி டிராக்டரை விட்டு மொத்தமாக அள்ளி போட்டு கொண்டு போயிடலாம். 2 லோடு 3 லோடு அப்படி கொண்டு போயிட்டா ஒரே நாளில் வயலே காலி. 3 மாதம் தண்ணி பாய்ச்சோமா, ஒரு நாளில் முடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக லேபர் விடணும், சமக்க முடியாது, சரிங்களா? இப்போ ஒத்தையில சமக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் லேபர் தேவைப்படும். கடைசி நாள் மட்டும்தான் லேபர் தேவைப்படும். அப்புறம் இடையில களபரி, மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரியானதுக்கும் சின்ன சின்ன வேலைக்கு ஆள் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விவசாயம் சம்மந்தமான ஒரு சில ரியலிட்டியான பதிவு நான் உங்களுக்கு நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. கீழே பிளேலிஸ்ட்லையும் அதை பற்றின வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.